நேயர்களுக்கு முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அற்புதமான மூலிகை பஜ்ஜி. எல்லார் வீட்டிலையும் மூலிகை செடி இருக்கும். இது எல்லார் வீட்டிலையும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு செடி தான். ஆனால் இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் எல்லாருக்கும் இருக்கும். அந்த மூலிகை செடியை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஓமவல்லி இலைங்க. இதை கற்பூரவள்ளி இலைன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு ஸ்டெம்மு வச்சாலே போதும், வீடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா படர்ந்து வளரக்கூடியது, நிறைய வளரும். அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் நம்ம விட்டுடுவோம். இந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யாருக்கோ ஒருவங்களுக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இலையை பறித்து ஒரு 4 இலையை பறித்து மென்று சாப்பிட்டுட்டு நல்லா சூடாக ஒரு தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு மாற்றி விட்டுருங்க, ஃபீவரே வராது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மூலிகை. நோய் எதிர்ப்பு சத்து அதிகம் உள்ள ஒரு மூலிகைனா இந்த ஓமவல்லி இலைங்க. இது ஒரு 4 இலையை பறித்து நல்லா கையாலே புழிஞ்சிட்டு குழந்தைகளுக்கு அந்த சாரை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சளி இருமல் தொல்லையெல்லாம் போயிடுங்க. இந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா சில பேர் அப்படியே சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாதிரி கூட நம்ம போட்டு கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஓமவல்லி பஜ்ஜி தாங்க போட போகிறோம். இந்த ஓம இலையை பறித்து அதை சுத்தம் பண்ணிவிட்டு எப்படி பஜ்ஜி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம வந்து சூப்பராக வந்து ஓமவல்லியை பறிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்கல்ல, இப்போ அப்படியே கூட சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இதே மாதிரி பஜ்ஜி போட்டு கொடுக்கலாங்க. அப்படியே நம்ம பஜ்ஜி மாவு தான் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பஜ்ஜி ரெடி பண்ணிவிட்டு இதில் போட்டு பிரட்டிட்டு அப்படியே எடுத்து போட வேண்டியதான் எண்ணெயில். சூப்பராக நம்மளுக்கு ஒரு பஜ்ஜி ரெடி ஆகிடும். இந்த இலையை அப்படியே சாப்பிட முடியறவங்க அப்படியே சாப்பிடுங்க. குழந்தைகள் அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக இதே மாதிரி பஜ்ஜி சுட்டு நம்ம கொடுக்கலாம். பஜ்ஜிக்கு சூப்பராக ஒரு சட்னி தொட்டு நம்ம மாடியிலே சமைச்சு அழகாக நம்ம ருச்சி சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு டேஸ்ட்டுங்க. அடுத்த எபிசோடில் இன்னொரு பிளான்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம தோட்டம் நம்ம ஆரோக்கியம்.